உண்மையை சொல்ல போனா சிஎஸ்கேக்கு வந்து ஃபினிஷர் கிடையாது. தோனி இருந்த இடத்த நிரப்புறது இங்க யாரு? அது பெரிய கொஸ்டின் மார்க்கா கார்த்திக் இருக்கு. சர்மா. கார்த்திக் நான் இப்பயும் அதுதான் சொல்றேன், கார்த்திக் சர்மா தான் கார்த்திக் சர்மா. நிரப்பணும். இப்ப நான் அதுதான் சொல்றேன், இன்னைக்கு அந்த 2 6 அடிக்க வேண்டியதா சிவம் துபேவால் அடிக்க முடியல. வெயிட் பண்ணாரு ஸ்பின்னர் வருவாரான்ட்டு. நான் எப்பயுமே சொல்ல கார்த்திக் சர்மா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த பையன் ஆடுவான். ஆனா ஃபினிஷர் ரோலுக்கு இறக்கணும். நீ 12வது ஓவர்ல இறக்கணும்னா சத்தியமா ஆட முடியாது. அந்த பையன் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற பையன் கிடையாது. நெஞ்சார பாராட்டு. அப்படி இப்படி நட்டிக்கிட்டப்பா, டேய் என்னால சத்தியமா உண்மை சொல்றேன், இப்படி 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 உட்காந்துட்டு இருந்தேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், இப்படிதான் உட்காந்துருந்தேன். சிஎஸ்கே ஜெயிக்கும் தான் நான் நினைச்சேன். நீ நினைச்சடா, இல்ல, அதனால லைவ் தானே இப்படி போகணும். நிக்குது. லைவ்ல போனா ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருக்க எம்ஐ ஃபேன்ஸ் வம்பிழுத்தாச்சு, எம்ஐல ரோஹித் ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, சிஎஸ்கே ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, கோலி ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு. காலையில 10வது குறையா உங்க கூட இருந்த பாவத்தை கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் கிட்டையும் வம்பிழுத்தாச்சு. ஊர்காரெல்லாம் திட்டிட்டு இருக்கான்பா கமெண்ட்ல. எல்லாம் வந்தாக்க என்ன அட்டிக்கிறதுனே வருவானுங்க. ஐயோ போச்சுடா, சிஎஸ்கே கிட்ட தோத்து போயிட்டோமா. அதனால தமிழ்ல அப்பயே ரெடி பண்ணி 10 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். எஸ்ஆர்கே குஜ்லி மஸ்த் செய்த சிஎஸ்கேன்னு. அப்புறம் பேத்து பார்த்தா தமிழ்ல அப்படியே மாத்தி போடணும். எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே குஜ்லி மஸ்த் செய்து எஸ்ஆர்ஹெச்னு போடணும். இந்த சப்ஸ்டியூட் ஃபீல்டரா கருணாயர் வரும்போதே தெரிஞ்சது எனக்கு, தெரிஞ்சு ஈஸி மேட்சா இருக்கும், கருணாயர் இறக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அக்சர் பட்டேல் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கருணாயர் இறக்குனா கருணாயர் அதே மாதிரி இறக்குனாங்க. கருணாயர் ஃபெயில். ஏங்க அவரு ஆடிட்டு ஒரு வாசம் அம்மாசிக்கு ஒரு டைம் கூழ் ஊத்துற மாதிரி வந்து ஆடிட்டு போற பேட்ஸ்மேன் கருணாயர். வீக்கெண்டுனாலே ஐபிஎல் தான்ற மாதிரி சனிக்கிழமை கொஞ்சம் அமோகமா ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் தவிர. சரி, எந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, இது என்ன வீடியோ, எதை பத்தி பேச போறோம்னு முதல்ல ஆர்சிபி விசஸ் டிசியை பாத்துருவோம். அதுக்கப்புறம் மான்கொம்பு ஃபைட்டுக்கு போயிடுவோம். முதல்ல ஆர்சிபி மேட்ச் பத்தி பாத்துருவோம். எனக்கு இன்னைக்கு கிரீனா வந்தாங்க. வேணும், நீ முதல்ல அதை பேசு. எஸ்ஆர்எச் முதல்ல இதுலதான் மனக்குமுறல் கொட்ட போறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 2வது மேட்சா நடந்த சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்எச்சோட ஹோம் கிரவுண்ட்ல நடந்தது. நான் இந்த ஸ்டாட் அப்பயே சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சு 8 மேட்ச் ஆச்சுன்ட்டு. 9வது மேட்சா சேர்த்துக்கோங்க இதையும். 9 மேட்சா அந்த கிரவுண்ட்ல ஜெயிக்க கிடையாது. சரி, என்ன மிஸ்டேக் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும், அந்த ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரியும் அப்புறம் பினிஷர்ல கொஞ்சம் ஓவர் டைம் கொஞ்சம் லோவா பர்ஃபார்ம் பண்ணதும் தான். மற்றபடி எதுவும் பெருசா தோணல. இல்ல, எஸ்ஆர்ஹெச் நல்ல பவுலிங் போட்டுச்சுன்னு சொல்லலாம், அது அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்ல, 2 டீமுமே நல்லா பவுலிங் போட்டுச்சு, அததான் சொல்றேன் நான். 2 டீமுமே நல்லா பவுலிங் போட்டுச்சு. ஓரளவு ஈக்குவலா இருக்க மேட்ச்ல இந்த 2 மொமெண்டமே மாத்திருச்சு, 2 இதுவுமே. அததான் சொல்றேன். இல்ல, உண்மையை சொல்ல போனா சிஎஸ்கேக்கு வந்து ஃபினிஷர் கிடையாது. தோனி இருந்த இடத்த நிரப்புறது இங்க யாரு? அது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கார்த்திக் நான் இப்பயும் அதுதான் சொல்றேன், கார்த்திக் சர்மா தான் நிரப்பணும். இப்ப நான் அதுதான் சொல்றேன், இன்னைக்கு அந்த 2 6 அடிக்க வேண்டியதா சிவம் துபேவால் அடிக்க முடியல. வெயிட் பண்ணாரு ஸ்பின்னர் வருவாரான்ட்டு. நான் எப்பயுமே சொல்ல கார்த்திக் சர்மா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த பையன் ஆடுவான். ஆனா ஃபினிஷர் ரோலுக்கு இறக்கணும். நீ 12வது ஓவர்ல இறக்கணும்னா சத்தியமா ஆட முடியாது. அந்த பையன் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற பையன் கிடையாது. சரி, ஓகே ப்ரோ, நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. இந்த பக்கம் ஹென்ரி கிளாசன், இந்த பக்கம் யாரும் இல்லாத மட்டும்தான் இந்த பிரச்சனை. அந்த டீம்ல இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான். ஹென்ரி கிளாசன் அங்க வந்து கடைசி ஓவர்ல ஆடினாரு, இங்க கடைசி ஓவர்ல ஆடுறதுக்கு ஆள் இல்ல. நான் பொதுவா சொல்லணும்னா சிஎஸ்கே நல்லாவே பவுலிங் போட்டாங்க. அந்த அன்சுல் கம்போஜ் அப்பா சாமி சூப்பரா வைடாக்கரு. அந்த வாட்டன் கும்மு கும்மு கும்முன்னு நான் சொல்றேன், ஊக்க மருந்து எடுத்து வந்திருக்கான்னு சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க காய்ஸ். இவன் போன மாசம் வரல 135 தொடாம திணறிட்டு இருந்தவன் இந்த மாசம் 150 போட்டுக்கிறான். ஊக்க மருந்து டெஸ்ட் எடுக்கணும். பிசிசி ப்ளீஸ் டேக் இட். அப்படியே நிதிஷ்குமார் ரெடி, அவனும் 10 எக்ஸ்ட்ரா போடுறான், 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போடுறான். இன்னைக்கு போன மேட்ச்ல வெறும் 120 125 போட்டுருந்தா, இன்னைக்கு 135 கிட்ட போடுறான். அதனாலதான் சஞ்சு விக்கெட் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்லோவா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தனால பிட்ச்லயே வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சது. அது ருத்ராஜ் அப்படிதான் அவுட் ஆனாரு. திடீர்னு பார்த்தா ஈசான் மலிங்காவது ஒரு பயங்கரமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சோன்னே பீட் ஆயிட்டாரு, அது விக்கெட் போச்சு. ருத்ராஜோட ஃபார்ம் ரொம்ப கன்சர்னா இருக்கு. இல்ல, நான் சொன்னல அகில் குசேன் ஆட மாட்டாங்க, மேட்ச் ஷாட் தான் ஆடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த காம்பினேஷன் வேலை செய்யல. புடிச்சு அபிஷேக் சர்மா கிழிச்சு விட்டான். நான் மறுபடியும் சொல்றேன், சன்ரைஸ்
நீங்க 2 பேரும் ஒரே ஓவர்ல அவுட் ஆகி தொழாதீங்க. இசான் கிஷனும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல அந்த 6வது ஓவர்ல சொதப்பி 220, 230 ரன் போக வேண்டிய இடத்துல 190 ரன்ல கொண்டு வந்து விடுறீங்க. என்னதான் ஆடுறீங்கன்னு சத்தியமா புரிய மாட்டேங்குது. சரி பேசிடு, அந்த ஸ்பெஷல் மென்ஷன் 2 பவுலர்ஸ் பத்தி பேசிடு, அதையும் விட்டு வைக்கிறேன். இசான் மலிங்கா அண்டு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அந்த சகிப் ஹுசேனுக்கு வந்து நெஞ்சார பாராட்டு. அப்படி இப்படி நட்டிக்கிட்டப்பா என்னால சத்தியமா சொல்றேன், இப்படி 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 உட்காந்துட்டு இருந்தேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், இப்படிதான் உட்காந்துட்டு. நீ நினைச்சடா போகணும் லைவ்ல போனா ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருக்கு எம்ஐ ஃபேன்ஸ் வம்பிழுத்தாச்சு, எம்ஐல ரோஹித் ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, சிஎஸ்கே ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு, கோலி ஃபேன்ஸையும் வம்பிழுத்தாச்சு. காலையில 10வது குறையா உங்க கூட இருந்த பாவத்தை கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் கிட்டையும் வம்பிழுத்தாச்சு. ஊர்காரெல்லாம் திட்டிட்டு இருக்கான்பா கமெண்ட்ல. எல்லாம் வந்த என்ன அட்டிக்கிறதுனே வருவானுங்க. ஐயோ போச்சுடா சிஎஸ்கே கிட்ட தோத்து போயிட்டோமா. அதனால தமிழ்ல அப்பயே ரெடி பண்ணி 10 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். எஸ்ஆர்கே குஜ்லி மஸ்த் செய்த சிஎஸ்கேன்னு. அப்புறம் பேத்து பார்த்தா தமிழ்ல அப்படியே மாற்றி போடணும். எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே குஜ்லி மஸ்த் செய்து எஸ்ஆர்ஹெச்னு போடணும். கிளாஸ் அண்ட் சூப்பரா பேட்டிங் ஆனாரு, எல்லா கிரெடிட்ஸ் கொடுத்தவனும் எந்த இடத்துல சிஎஸ்கே பேட்டிங் ஆறான்னு எனக்கு சத்தியமா புரியல. இல்ல நீ முக்கியமான ஒரு பிளேயருக்கு கொடுக்கல, ஸ்பின்னர் உன் டீமை தூக்கி நிறுத்து ஒரே ஒரு அவன் மட்டும்தான் மேட்ச் திருப்பிட்டு போனானே, அவனுக்கு நீ எதுவுமே பேசல. இல்ல நீங்க இந்த இது கிளாஸ் தான் டிஃபரன்ஸ்னு சொல்றீங்க. கிளாஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஓகே தான், ஆனா பொசிஷனுமே 4வது தான் இறங்குறாரு. இங்க டெவால் பிராவிஸ் ஆடி இருக்கணும்ல. இன்னைக்கு டெவால் பிராவிஸ் கரெக்டா கொடுக்காம ஒரு ஸ்பின்னர் தூக்கி போட்டு அவுட் எடுத்துட்டாங்க இன்னைக்கு. அந்த மூணு நல்லா பண்ணாங்க. இன்சூரிக்கு முன்னாடி இந்த டெவால் பிரேவிஸ், இன்சூரிக்கு அப்புறம் வர டெவால் பிரே போனாட்டம் 40 ரன் அடிச்சாரு. எப்படி அடிச்சாருன்னு நம்ம பார்க்கணும். தட்டி 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 பழைய டெவால் பிரேவிஸ் மாதிரி இல்ல எனக்கு அது பார்த்தா தெரிஞ்சிச்சு. இல்ல அவருக்கு வந்து ஒன்னாத்துல 12 ஓவருக்கு 8 எக்கனாமி ரெக்கார்ட் ரேட்டு 8 அந்த ரேஞ்சில இருந்து தோத்ததெல்லாம் கிரைம் ப்ரோ. சிஎஸ்கே இது ரொம்ப கிரைம், அது கிரைம். அதுதான் சொல்றேன், சரியான பினிஷர் இல்ல. சிவம் துபே ட்ரை பண்றாங்க பினிஷர். இப்பயும் சொல்றேன், சிவம் துபே ஆட்டத்தை அடுத்து எடுத்துட்டு தான் போவாரே தவிர உனக்கு பினிஷ் பண்ணி தர மாட்டாரு. நீ பினிஷர்னா ஒண்ணு பண்ணாங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச். சிவம் துபே கண்ணுல ஸ்பின்னரே காட்டல. போடுவாரு அப்படின்னு பார்த்தா லிவிங்ஸ்டனுக்கும் ஓவர் தெரியல. இல்ல அபிஷேக் சர்மா வச்சு ஒரு 2 ஓவர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டும் இவங்க சஃப்ராஸ் கானும் அடிக்க மாட்டாங்க. ஆனா சஃப்ராஸ் கான் கண்ணை மூடிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இறங்கி 4, அடுத்த பால் சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல நீங்க சிவம் டூபே அடிக்கலன்னு சொல்றீங்க, நான் சகிப் ஹுசேனுக்கு வந்து இது கொடுப்பேன், கிரெடிட்ஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி சூப்பரா அந்த பால் சூப்பர் பால், அவுட் ஆன பால் சூப்பர் பால். நாம அது ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. சிவம் துபே ஸ்ட்ரென்த் என்ன? சிவம் துபே ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ போட்டு பொழகிறது, ஸ்லாட் பால்ஸ் வந்தா பொழகிறது. அதை கண்ணில் காட்டா விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா நல்லா மூவ் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, எங்க லேக்கிங் ஆகுறாங்கன்னா பேட்டிங்ல லேக்கிங் ஆயிட்டு இருக்காங்க. சர்மா ட்ரை பண்ணாங்க, கிடையாது. நீங்க டெத் கிட்டிங்னு ஓபனா பேசுறீங்க. எனக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் சப்ராஸ் கானும் அந்த பொசிஷன்ல சிவம் டுபோல டெவால்ட் பிரேவிஸும் மேல வந்திருக்கணும். அவங்க 2 பேரும் நடந்திருக்கும். அது நடந்திருக்கும். நான் எப்ப சொன்னேன்னா, நீங்க மேட்ச் ஷாட் ஆடல, அகில் ஹுசேன் ஆடி இருந்தீங்கன்னா அது நடந்திருக்கும். சிவம் துபே மேல வந்திருப்பாரு. இன்னைக்கு லெப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால அகில் ஹுசேன் ஆடாதனால உங்களுக்கு மேட்ச் ஷாட் மேல ஆட வேண்டியதா போயிருச்சு. அதுதான் பிரச்சனை. பாருங்க, மேத்யூ ஷாட் கேப்ல தான் அடிப்பாரு, 4-4 தான் அடிப்பாரு. அவர் தூக்கிட்டு வந்து 4வது பேட்டிங் இறக்கி விட்டோம்னா ஒரு சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ண தெரியும், அவர் ஹிட் எல்லாம் ஆட மாட்டாரு. இத எப்படி இவங்களுக்கு நான் சொல்லி அவர் பிபிஎல்லுமே அந்த ரோல் தான் பண்ணாரு. அவர் பிபிஎல்லுமே பவர் பிளேல பவுலிங் போடுவாரு, ஒரு 2 விக்கெட் போடுவாரு. தெரியுமா ஒரு ரோல் ஆடுவாரு, 60 பாலுக்கு 100 அடிப்பாரு. அந்த ரோல் தான் பண்ணுவாரு. 60 பால் 100 கூட எச்சு. ஆமா, அந்த பக்கம் முரளி விஜய் போட்டு கடலடி அடிப்பாரு, மைக்கில் சி கொஞ்சம் பொறுமையா கேம் எடுத்துட்டு போவாரு. 70 பாலுக்கு 100 அடிப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆடுவாரே தவிர நீங்க அவர்கிட்ட இப்ப இருக்கிறதுக்கு இந்த கேம் பிளே செட் ஆகாது. ஷார்ட் கண்டிப்பா இது நம்ம கிட்ட பவர் ஹிட்டிங் மேல 3 இருக்கே, அதை விட்டுட்டு ஏன் நீங்க இவ்வளவு ஷார்ட்டை தொங்கிட்டு இருக்கீங்க? நானா தான் போல்டு கால் அகில் ஹுசேன் எடுத்திருப்பேன். அகில் ஹுசேன் பேட்டிங் 2 6 அடிக்கக்கூடிய கேப்பபிள் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் போயிருக்கலாம். அதான் மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஒன்னும் இல்ல. ஓவர்டன் பழி வாங்கி விட்டாரு. அடுத்த எல்பி மார்க்லாம் இல்ல, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சூப்பரா பவுலிங் போட்டாரு. நான் கடைசி ஒன்று சொல்லிடுறேன், இந்த ருத்ராஜ் வழக்கம் போல சேசிங்ல சொதப்பல்.
என்ன வேணா அது பண்ணுங்க. எப்படி தெரிஞ்சதுதான் 180 பிளஸ் சேசிங்ல ருத்ராஜ் சொதப்புறது தான். நம்ம சரி ஓகே, அடுத்த மேட்ச் பார்த்ததுதான். ஆர்சிபி விசஸ் அடுத்த டிசி. மேட்ச் வரலாம். ஆர்சிபி விசஸ் டிசி. நான் ப்ரிவியூல இல்ல, ப்ரிவியூல இருந்திருந்தா டிசி கொடுத்துருப்பேன், ஜெயிச்சிருப்பானுங்களா அப்படின்னு தெரியல, இருந்தா ஜெயிச்சிட்டானுங்க. சரி ஓகே, டிசி கேஎல் ராகுல் பத்தி கேவலமா பேசி திட்டு வாங்கிட்டு இப்ப பாத்தியா கேஎல் ராகுல் அடிச்சிட்டான். நீங்க கேஎல் ராகுல் வந்து நான் இன்னைக்கு பேசி திட்டு வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. இதே டிசி ஃபேன்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டு என்கிட்டே வந்து சொல்லுவீங்க, ப்ரோ இவர் அடிக்க மாட்டேங்கிறாரு ப்ரோ அப்படின்ட்டு. அடுத்த 2 மேட்ச் பார்க்கலாம். இந்த மேட்ச் அடிச்சிட்டாருல, அதே கேஎல் ராகுல் தானே. இன்னைக்கு மேட்சை தோத்துருக்கு கேஎல் ராகுலால. எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட், இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாருன்னு மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய கேஎல் ராகுல் இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. அங்க யாரு டிசி ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாம் கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் தான் டிசியில் இருக்கிறாங்க. நீங்க தப்பா பேசக்கூடாது. மேட்ச் இன்னைக்கு 2 மேட்சுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங், நல்லா சுவாரஸ்யமா போச்சு. லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் ரெண்டுமே. இதுவும் 180, அதுவும் 190. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசியா அந்த கேஜி படத்துல சொல்ற டைலாக் மாதிரிதான், எங்க ஹீரோ தோத்துட்டேன்னு நினைக்கிறியா, 2 பாலுக்கு 2 ரன் அடிக்காம இன்னைக்கு 3 பாலுக்கு 16 ரன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவன் டேவிட் மில்லர் சூப்பரா பினிஷ் பண்ணாப்ல. ஸ்டப்ஸ் வழக்கம் போல ஸ்டப்ஸ் இது மாதிரி கேம் எப்பயுமே ஆடுவார். வருஷத்துக்கு 3 ஆட்டம் அது மாதிரி ஆடுவாரு. இன்னைக்கு ஒரு ஆட்டம் சூப்பரா ஆடிட்டாரு. டாப் ஆர்டர் ரொம்ப வீக்கு. நீங்க அக்ஷர் பட்டேல் டே கேவலமா கேப்டன் பண்றா, உன்னை எப்படிடா பேசுறதுன்னு சொல்லு. அடிக் பண்ற மாதிரி கெட்ட வார்த்தையில பேசணும் கூட சொல்றேன். அவங்க 2 பேரும் ஸ்பின்னு போட்டு ஆடவே மாட்டாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுறோம் இல்ல 2வது ஓவர் போட்டுறோம். உன்னை எதுக்கு 9வது ஓவர் கொண்டு வர? இல்ல நீ அதே மாதிரி நீ ஸ்பின்னரே இன்னைக்கு கொஞ்சம் டிலே பண்ணி தான் போட்டாங்க. அக்ஷரா இருக்கட்டும் குல்தீப்பா இருக்கட்டும் 2 பேருக்குமே கொஞ்சம் டிலே பண்ணி தான் போட்டாங்க. அந்த மூவ் கொஞ்சம் ஒர்க்கும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். படிதார் இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு லேட்டா கொண்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங்ல பில்சால்ட் அடிக்க விட்டாங்க. பில்சால்ட் அடிக்க விடாம ஃபர்ஸ்டே நம்ம வந்து அக்ஷர் பட்டேல் போட்டு இருந்துக்கணும். இல்ல அக்ஷர் பட்டேல் வந்துட்டு கேப்டனா பாத்துட்டீங்கன்னா நிறைய ராங் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். இங்க இந்த டீம் நல்லா இருக்கு, கேப்டன்சி சரியில்லை, கேப்டன் வேற யாராவது பண்ணீங்கன்னா நல்லா மேட்ச் வின்னிங் டீம் கொண்டு போயிடலாம் இந்த டீம் டிசி டீம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம என்னதான் ஆர்சிபி புகழ்ந்து ரீல்ஸா போட்டு பேட்டிங் டெப்த் அந்த டெப்த் இந்த டெப்த்னு என்ன 200கே லாரி படுத்துருச்சு. 175 இல்ல அவங்க இன்னைக்கு நல்ல மூவ் பண்ணாங்க. டிசில பவுலிங் நல்லா போட்டாங்க. அது இல்லாம சரி விடுங்க, நிசங்கா என்ன லைட்டா ஸ்கேம் பண்ற மாதிரி தெரியுது, என்ன நினைக்கிறீங்க? நிசங்கா இந்த ஒரு ஆட்டம் தான் அடிக்கல, ஒரே 4 மேட்ச் அவரு தான் அடிச்சாரு. இந்த ஒரு ஆட்டம் மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி 40 ரன் 45 அந்த மாதிரி தான் இருக்காரு. உனக்கு ஃபாஸ்டா இன்னிங் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் நிசங்கா தான் அடிச்சாரு, கேஎல் அடிக்கல. நீ இப்ப கேஎல் ராகுல் அடிக்கலங்கிறத இப்படி நிசங்கா அடிக்கலன்னு அப்ப கேஎல் ராகுல் ஸ்கேமர்னு சொல்றதானே நந்தா? இல்ல நான் எப்பயுமே கிளாசிக் ராகுலோட ஃபேன் ப்ரோ. சமீர் ரிஸ்வி முதல் 2 ஆட்டம் ஆடிட்டு இப்ப வந்து ஸ்கேம் பண்ணிட்டு அப்படி சொல்லலாமா? அது வேணா நீ சொல்றியா? அது ஸ்கேமர்லாம் கிடையாது. இப்ப தப்பான இடத்துல இறக்கி விடுறாங்க. 5வது இடத்துல தான் அவர் இறங்கணும். நீங்க மேல இறக்கி விட்டு அடி அடி அதெல்லாம் கூட விடுங்க. கருண் நாயரை இறக்கி விட்டதெல்லாம் கிரைம். அந்த ஏதோ தூக்கி போட்டு அடிக்கிறதெல்லாம் இல்ல. இது அந்த சப்ஸ்டியூட் ஃபீல்டரா கருண் நாயர் வரும்போதே தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஈஸி மேட்சா இருக்கும், கருண் நாயர் இறக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அக்ஷர் பட்டேல் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கருணாயர் அதே மாதிரி இறக்குனாங்க. கருணாயர் ஃபெயில். ஏங்க அவர் ஆடிட்டு ஒரு வாசம் அம்மாசிக்கு ஒரு டைம் கூழ் ஊத்துற மாதிரி வந்து ஆடிட்டு போற பேட்ஸ்மேன் கருணாயர். அவரை எதுக்குதான் இறக்குறீங்க? இன்னுமே அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்குன்னா எனக்கு பிரான்சைஸ் மேல ஓகே கை தட்டலாம், ஆனா பிளேயரா எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு ஆர்சிபி பவுலிங் பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்பயுமே அந்த டீம்ல ஒரு 3 பவுலர் நல்லா போட்டுருவாங்க. அது இந்த வாட்டி தடுமாறிடுச்சோ. எஸ்எல் வுட்டு சரியா உழுவுல, சுயா சர்மாவும் அடி வாங்கிட்டாரு. ரசீந்தர் சலாம் நம்ம ஒரு 10 ரன் கம்மியா கொடுத்திருந்தாங்க மேட்ச் வின்னு தோணுது. டஃபி ஆடணும் ப்ரோ. டஃபி ஏன் ப்ரோ ஆட மாட்டீங்க? இந்த பிச்சில் நல்லா போட்டிருக்காரு ப்ரோ டஃபி. யாருக்கு பதிலா இல்ல ப்ரோ, எனக்கு தான் பண்ணுவோம். பண்ணுங்க, நாம பெத்தல் எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா இவரு எடுத்துட்டு வரலாம். கரெக்ட். ப்ரோ இன்னைக்கு மாட்டினாங்க பாத்தீங்களா ஆர்சிபி? 20 ஓவருக்கு மேல 21வது ஓவரா போறது கூட ஆள் கிடையாது. ரொம்ப ஷெஃப்ட் தான் போட்டுறணும். அப்படிங்கும் போது மாட்டுறாங்க. இன்னைக்கு சன்ரைஸ் பாருங்க, எக்ஸாம்பிள் இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு பவுலர் கொண்டு வரணும், கொண்டாட முடியல. ஆனா சன்ரைஸ் நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு 4 ஓவர் போட்டாங்க. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியால 4 ஓவர் போட முடியும்.
அந்த எஃபெக்டிவ் வந்து ஆர்சிபில கிடையாது. அதான் தம்பி பிரச்சனை. இன்னைக்கு உளுந்துருச்சு. நீ உடனே குஷியில பேசக்கூடாது. நிதிஷ்குமார் இல்ல, ரெட்டி போராட்டம் பவர் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பவர் போட்டாரு. பிளேல போடவே கூடாது. நிதிஷ்குமார் ரெட்டி எதை நீ போட்டு இந்த சஞ்சு சாம்சன் பழி எடுத்துட்டா, அந்த பால் செக் பண்ணி ஒழுங்கா ஆட போய் அடிக்காம இருந்ததுன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பவர் பிளேல அடி வாங்கிருப்பா. நீங்க ஆள் இல்லன்னு சொல்லிட்டு தான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போனீங்க. இல்ல நான் வந்து அப்படி சொல்லல. மொத்தத்துல ஓவர் போட முடியும் சன்ரைசர்ல, மேனேஜ் பண்ண முடியும். அதே குடும்பம் தான் இங்கேயும். என்ன ரொம்ப எஃபர்ட்டுக்கு இப்படி நடக்கும் தெரிஞ்சதா ரொம்ப சரி பவர் பிளேல கொடுத்திருந்தா ஒரு 8 ரன் கொடுத்துருப்பேன். வெங்கடேஷ் அந்த கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் அன்னைய ஆர்ஆரோட கொஞ்சம் நல்லா தான் வெங்கடேஷ் உள்ள கொண்டு வந்துட்டு ஜேக்கப் டஃபி கொண்டு வந்து நம்ம பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். யாருக்கு பதிலா ரசிக் தர் தான் கை வச்சா ரசிக் தர் தான் வைக்கணும், வேற வழி. ஒரு மேட்ச்ல எல்லாம் கை வச்சீங்கன்னா நான் தெளிச்சிருவேன். இல்ல இப்படி எடுத்துக்கலாமே. இப்ப இந்த டீம்ல ரசிகந்தர் அதான் நீ சொல்ற மாதிரிதான் ஹெசல்வுட் ஆடியே ஆகணும். இல்லைன்னா ஹெசல்வுட் அந்த ரொட்டேஷன் மாதிரி இறக்குறாங்க. அப்படி இறக்குனாவே ஓகே தான். ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, இந்த மேட்ச் ஒரு மேட்ச் டஃபி ஆடிட்டு ஒரு மேட்ச் இதை கூட ஆடலாம். சரி ஓகே, இந்த 2 மேட்சுமே முடிஞ்சது. சரி, எல்லாத்துக்குமே ஆர்சிபிக்கு ஒரு நெகட்டிவ். ஆமா, சூப்பர் சாட்டர்டே. ஆனா நீங்க அப்படி முடிக்க கூடாது. நாளைக்கு சண்டேக்கு வேற மேட்ச் வருது. அந்த மேட்சோட ப்ரிவியூ அடுத்து வருது, அதை போய் பாருங்க. பார்க்க மாட்டான். சாட்டர்டே நல்லா ஸ்டார்ட் ஆகி சண்டே நல்லா முடியுமான்னு தெரியல. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.